யாராவது கொள்ளையில ஆட விட்டு மேய்க்கிறது கத்திரியான்லாம் போயிட்டு இருக்கு. என்னக்கா போன் பேசிட்டு இருக்கேன்? என்னடா இப்ப என்னக்கு மேஞ்சிட்டு இந்த கத்து கத்துறா? இப்ப என்னக்கு மேஞ்சிட்டு பிள்ளை தானே மேஞ்சிட்டு இருக்க. கத்திரி அவன் மேஞ்சிட்டு கத்திரியன் எவ்வளவு காசு கொடுத்து போட்டு வச்சிருக்கேன். காசு கத்திரி எடுக்கல காசு தண்ணி போட்டு இறக்கிறேன். நீ வந்து தண்ணி அடிக்கிறியா? நகை தண்ணி அடிக்கலையா? ரோட் காசுலாம் எவ்வளவு தெரியுமா வருது? 1500 வருது. அதுக்கு என்ன பண்ண சொல்றேன்? நான் ஆடு கேக்குறியா? ஏரோட்ல வச்சுக்க நான் உன் கத்திரியை மேஞ்சிருக்கான்னு பாரு. ஒரு கத்திரியால மேஞ்சிருக்கா, ஒரு கத்திரியால மேஞ்சிருக்கா. எங்க மேஞ்சிருக்குது? பிள்ளை தான் மேய்து, பிள்ளை தான் மேய்ஞ்சிது. உனக்கு நல்ல இதெல்லாம் பிள்ளை மேஞ்சா உனக்கு கலாவட்டுற கூடி மிச்சம். ஆடு மேய்ஞ்சதுனால கலாட்டம் 150 ரூபா காசு போட்டு கலாவட்டுறேன். ஏன் நீ வந்து 150 ரூபா தண்ணி அடிக்கிறேன்? நாங்களாம் தண்ணி அடிக்கல, நாங்களாம் பயிர் வைக்கலையே. நான் வந்து வேணும் நான் வந்து விட்டா நீ எல்லாம் அண்டி விட்டு போக மாட்டேன். போன் பேசிட்டு இருந்ததை நான் பாத்துதாங்க இருந்தேன். ஆடு மேய்ச்சிட்டு நீ போன் பேசிட்டு இருக்க. ஏலே இப்பதான் ஒரு போன் ஒரு கம்பெனி கால் வந்தது. அதை எடுத்து அலோன்னா அவ்வளவுதான். அது கட்டி நான் எங்க போன் பேசுன தண்ணி வந்து பார்த்தேன். எங்க போன் என்ன பொம்பளையாட்ட நீ வந்து என்ன பேசுன? நீ ஆட்டை அப்படியே உம்மாம்பேரிய குச்சை தூக்கிட்டு ஒரு ஆட்டை உம்மாம்பேரிய குச்சை தூக்கிட்டு ஆளை அடிக்கிறாப்ல வரிய. அந்த ஆடே செனாடு. ஏதாவது நானே என்ன பண்ணுவேன்? நான் என் கொள்ளையில மேய்ச்சிட்டு இருக்கு. எனக்கு என்கிட்ட வந்து சந்தா வளர்க்குறேன். உன் கொள்ளையில மேய்ச்சா நீ வழி அடிச்சுக்க வேண்டியதானே? வழி இருந்தா வரும் ஆடு. ஏன் நீ எல்லாம் அடுத்த கொள்ளைக்கு போறதே இல்லையா? நீ அடுத்த கொள்ளைக்கு எல்லாம் போறதே இல்லையாங்கிறான். நீ அடுத்த கொள்ளைக்கு போறதே இல்லையா? அண்டி விட்டு போகாத அடிச்சுங்கிற போனா நீ எல்லாம் அடுத்த கொள்ளைக்கு போறதே இல்லையா? நீ ஆடு விட்டு மேய்ச்சி நீ உங்க அம்மா நாளைக்கு ஒண்ணு மாட்டை விட்டு எங்க வீட்டு கொள்ளைய பூரா மேய்ச்சிட்டு போயிட்டாங்க. எங்க வீட்டு துளசிய பூரா அழிச்சுட்டாங்க. உங்க அம்மா வந்தா மாட்டை விட்டு வந்து ஆமா நான் பெரிய ஆளுதான், பெரிய ஆளு. நீ ரொம்ப சின்ன ஆளு. ஆட்டை கொண்டாந்து தேவைய குச்சா தூக்கிட்டு வந்து ஒரு வாயில ஜவன அடிக்க விடாரு. நீ என்ன பேச்சு பேசுற? கத்திரி எல்லாம் கத்திரியா மேஞ்சா ஆட்டுக்காரி நான் இருக்கா என்கிட்ட சொல்லணும். ஆட்டுக்கிட்ட என்ன வேலை உனக்கு? ஆட்ட வந்தா தொத்தி விட தான் செய்வான். இது என்ன கேள்வியா இருக்கு? நீ உட்காந்து காவா பண்ணிட்டு நீ எங்க போய் போன் பேசிட்டு இருக்க? நீ எங்க காவா குந்திட்டு லவ் பண்ணிட்டு இருக்க? கொள்ளைய வந்து பாத்துட்டு தான் போகணும். நீ உட்காந்து பாதுகாப்பா பாக்க வேண்டியதானே? என்னங்க சம்பந்தமே இல்லாம பேசுற? கொள்ளையில விட்டுட்டு இதெல்லாம் பாத்துட்டு இருப்பான எல்லாத்தையும். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? வழி கடந்து தவறி ஓடாதான் செய்யும். உங்க கொள்ளையில விட்டா நீ விட்டுருவ. சரி நீ தவறி போ. நாங்க தவறி வந்தாலும் அனுசரிச்சு தான் போவோம். அனுசரிச்சு போவீங்களா? என்ன ஆயா நீ ஒரு பொச்சரப்புக்கார பையன் வௌத்தரக்கார பையன். நீ பேசிதான் ஒரு பட்டி ஆடு இருந்தது, 3 ஆடு தான் இருக்கு. நீ எங்கேயாவது லவ் பண்ணிட்டு குந்தி போன பேசிட்டு நீ கத்திரி வச்ச நானும் வந்து மறைச்சிட்டேன். தண்ணி கட்டிட்டு இருக்கேன் கொள்ளையில. நீ வந்து ஆடு மேய்ச்சிட்டு போற. ஒரு ஆட்டுக்கிட்ட வந்து ஒரு ஆளைய கடிச்சுதான் கடிக்கல. ஆக மாட்டோம் கழுதிக்கிட்டு ஓடியாரான். இதுதான் உங்களை மாதிரி பொம்பளை எல்லாம் வாய விட்டு ஜெயிக்க முடியாது. நீ பொம்பளைகிட்ட பேசலாம், நான் போய் ஆம்பளைகிட்டே பேசு. நான் என்ன சொல்றேன், ஆடுனா அந்த தவறி வரதான் செய்யும். ஆட்டுக்கு கோழிக்கெல்லாம் வழி அடிக்க முடியாது. உனக்கு எனக்கு சண்டைக்காரனா உனக்கு எனக்கு தான் தெரியும். ஆட்டுக்கு கோழிக்கு வாயில ஜீவனுக்குலாம் தெரியாது. அந்தாண்ட அடி வைக்கதான் செய்யும். எங்க வந்து என்ன பார்க்க சொல்றேன்? கத்திரி எல்லாம் மொட்டை மொட்டையா கடிச்சிருக்கு. இதெல்லாம் பாரு. நீ இந்த கண்ணை பாரு. இது இன்னைக்கு ஊர்ல போய் 4 பேர் ஆச்சா. இந்த கண்ணு இன்னைக்கு கடிச்சிருக்கா என்னன்னு பாரு. இந்த காஞ்சு போய் இது ஒரு வாரம் கடிச்சிருக்கு. 4 பேர் ஆச்சு வந்து பஞ்சாயத்து வச்சு உன்னை காட்டுறதா? நீ போய் அடிச்சா ஊர் நாட்டான 4 பேரை போய் அடிச்சா உன் நாயத்தை பேசி வாயால் அடிச்சு ஜெயிச்சுக்கிறீங்க. ஆமா வாயால் அடிச்சுதான் ஜெயிச்சுட்டாங்க. நான் வாயால் அடிச்சு ஜெயிச்சு 5 ஏக்கர் கொள்ள வாங்கி வச்சிருக்கேன். வாயால் அடிச்சு ஒரு ஆட்டை காணப்படாதுங்கிறானோ, ஊர்ல ஒரு ஆட்டை காணப்படாதுங்கிறானோ, அந்த அடி வச்சா பேசுறானோ, அந்த அடி அடிச்சா பேசுறானோ. என்ன ஆய் ஒரு பொம்பளை ஆயிட்டனா ஏறிட்டு முன்ன சண்டைக்கு வரீங்களா? என்ன கத்திரிக்காய் வச்சு இன்னொரு கத்திரிக்காய் அங்க இருக்க பிஞ்சு கத்திரிக்காக்கா, அதுக்குள்ள நீ ஆட்டை விட்டு மேய்ச்சி போறக்கா? பிஞ்சு கத்திரிக்காய் இருந்தா என்ன பண்ண சொல்ற? என்ன மருந்து அடிக்க? ஆட்டை விட்டு மேய்ச்சாம இருக்கணும். ஏலே ஒரு அடி இந்தாண்ட வந்துச்சு. கத்திரியில வாய வைக்கவே இல்ல. பிள்ளைதான் வாய வைக்கல. அங்க கடிச்சிருக்கு, இங்க கடிச்சிருக்கு, எல்லா இடத்துலயும் கடிச்சிருக்கு. இல்ல ஆடு மாடுனா தவறி அந்தாண்ட போதான் செய்வோம். நாயத்தை 4 பேர்ட்ட போய் சொல்லு பாரு. இந்த ஊர்ல அதான் ஆடு மாடு அந்தாண்ட அடி வைக்கிறேன். மணிக்கு 150 ரூபா போட்டு தண்ணி அரிக்கிறேன், ஏர் ஓட்டுறேன், தலாட்டுற கூலி. இதெல்லாம் வந்து கத்திரியா கூட பிக்கல. எங்க விக்கிறதுக்குள்ள நீ வந்து ஓட்டு மேய்ச்சி விட்டு போனா நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லு? இதை நாங்க பழைக்கிறது இல்லையா? ஏன் நாங்க பழைக்கிறது இல்லையா? நான் பழைக்கிறது இல்லையா? அப்ப நீ ஆடு ஓட்டி மேய்ச்சிட்டு நீ போச்சு போனா நாங்களாம் சும்மா இருக்கணுமா? நீயும் கத்திரி போட்டு நீ மூட்டை செலவு பண்ணி வச்சிருக்கா. நீ இப்படி அசால்ட்டா ஓட்டு ஆடு வந்து செத்தனா இப்படி அடி வாய வச்சிருந்தா. ஏன் நாங்க பயிர் வைக்கல, எங்களுக்கு கஷ்டம் நஷ்டம் தெரியாது. ஏன் ஆடு ஓடி இப்படி வாய வச்சதான்? உங்க ஆடு மாடு அந்தாண்ட போவாத? எங்க ஆடு மாடெல்லாம் அந்தாண்ட போவாதுக்கா. என்ன நீ கத்திரி மத்தினுட்டு ஆடு? ஆமா அப்புறம் என்ன அம்மா கத்திரி தின்னுச்சுல. ஒரு இலைய கடிச்சதோ இல்லையா? அது காஞ்சு போய் கிடக்கு. அது என்னைக்கு மேய்ச்சுதான்? நீ எங்க போய் உட்காந்து நீ காவ காக்கணும். போன் பேசிட்டு நீ லவ் பண்ணி போன் பேசிட்டு எனக்கு அங்க 5-6 பேர் போன் போட்டாங்க. நான் போன் பேசிட்டு போன் போனை எடுத்தான் காய வச்சான். கம்பெனி காலுக்காரன்
கம்பெனிக்காரன் தான் அடிச்சான். சரியா நீ போன் அடிச்சு பேசிட்டு இருக்க, நான் அப்பதான் ஆடு ஓட்டுறேன், நீ போன் அடிச்சு பேசிருக்க கரெக்டா? நான் போன அப்பதான் வந்து அட்டன் பண்ணி காலையில வைக்க இவுத்தியா தான் உட்காந்து ஒரு ஆடு இருந்தாண்ட அடி வைக்காம நான் பாத்துட்டு இவுத்தியா உட்காந்து நான் மேய்ச்சிட்டு இருக்கேன். ஆடு நீ ஓட்ட விட்டியா? என்ன ஒண்ணுட்ட சண்டை போட்டு இருக்கிறதா ஆடு வந்துச்சு. ஒண்ணுட்ட சண்டை போடுற என்ன வந்து ஆடு மேய்க்க நீ கொள்ளையில விட்டு மொத்தம் ஆட்டு கராத்து ஏன் நீங்க அண்டி விட்டு உன் கொள்ளையில நான் மேய்க்கலன்னா அந்தாண்ட கொள்ளையில தான் மேய்க்கிறோம். உன் கொள்ளையில அடி வச்சு அந்தாண்ட கொள்ளையில மேய்க்கணும், அந்தாண்ட உள்ள மேய்க்கணும். அந்த ஊர்ல எல்லாம் தனியெல்லாம் இருக்க முடியாது. பிறகு வாழ விட மாட்டீங்களாட்டுக்கு. ஏன் வாய் அடிச்சு ஜெயிச்சுலாம் ஆமா வாய அடிச்சு ஜெயிச்சு அங்க 10 ஏக்கர் கொள்ள அங்க வச்சிருக்கேன். ஏன் ஆயா ஒரு ஆட்டை காணப்படாதுங்கிறீங்க. அந்த அடி வச்சு அங்க ஒருத்தவங்க இருக்கிறான், கோழி வந்தா சண்டைங்கிறான், குரங்கு வந்தா சண்டைங்கிறான். நீ அதுக்கு மேல பாடா படுத்துற. என் கத்திரி எல்லாம் தின்னுட்டு உன் கத்திரிக்காய் யாவும் கத்திரிக்காய் யாவும் கொண்டாந்து விட்டு மேய்ச்சாலும் என்ன நஷ்டம் எடுக்க என்ன நஷ்டம் எடுக்க உடம்புட்ட 4 பேர் ஆச்சு வந்து பஞ்சாயத்தை வை. நீ யாரும் வேணாலும் அழைச்சிருவா, நான் பேசிக்கிறேன் போ. நீ அழைச்சா நானும் அழைச்சாரன். இந்த நாயத்தை சொல்லி பார்ப்போம். இந்த ஒரு விவசாயி ஒரு ஒரு அந்தாண்ட இந்தாண்ட ஒரு ஆடு வந்ததுக்கு என்ன தண்டை கேக்குற நீ? ஆமா நஷ்டீடு கொடுக்கணும். எனக்கு எதுக்கு நஷ்டீடு கொடுக்கணும்? ஒரு இலைய தின்னத்துக்கா பெரியவங்க சம்பா நெல்லு நாத்து அதை வந்து மேய்ஞ்சிச்சு ஆடு. 4 ஆட்டை கொண்டு போய் வீட்டுல கட்டி விடுவான். போயிட்டு கட்டி பாரு பாப்போம். ஆட்டு மேல கைய வச்சு பாரு என்ன நடக்குதுன்னு. ஆட்டு மேல கைய வச்ச என்ன நடக்கும்னு தெரியாது. என்ன ஆடு மேய்க்க முடியாது எங்காவது? என்ன ஆடு வருதுன்னு ஓட்ட ஓடுறீங்க, என்ன தின்மா பின்னாலே நொக்கான்ட்டு வரி. என்ன ஒண்ணு ஆட்டை புடிச்சிட்டு போ, இல்ல மருந்தடிச்சு எல்லா செலவும் பண்ணது 2000 பணத்தை வச்சிருந்தா நீ எட்டி போ. ஏன்னா ஒரு இலைய வந்து கட்டி பாட்டை புடிச்சிட்டு போ. ஆட்டு மேல கை வச்சா நடக்கிறது வேற. அப்புறம் என்ன 2000 பணத்தை வச்சிருப்போம். எதுக்கு 2000 பணம்? 4 பேர் ஆச்சு நீ போய் எவனாலும் போய் ஆச்சா என்ன எவனானா நீ விட்டு போதே. இப்ப பேசிட்டு இருக்கு பாத்தே, எங்க பேசிட்டு இதெல்லாம் எந்த இப்படியே பேசிட்டு ஆட்டை விட்டு மேய்ச்சிட்டு இத பாரு. இத 4 பேர் 4 பேர் போய் 4 வேட்டி கட்டின ஆம்பளை ஆச்சன் காட்டு. இது என்னைக்கு வேட்டி 5 வேட்டி கட்டுறா போய் ஆச்சா ஆட்டு மேல கை வச்சா மரியா கட்டிடும்யா. என்கிட்ட சாட்சி இருக்கு. ஆமா ஆமா நீ ஆட்டு வேணாலும் போய் ஆச்சா. அப்படியே ஆட்டை விட்டு மேய்ச்சிட்டு கண்ணால காணப்படாதுங்கிற கொச்சரிப்புக்கார போயிட்டு வகுத்த உன் கண்ணு பட்டுதான் 20 ஆடு இருந்துச்சு. 3 ஆட்டு விட்டு தான் இருக்கு. அதுக்கு கண்ணு பாட்டு 20 ஆடு போயிட்டு நீ என்ன நல்லா பெரிய ஆளா இருப்பேட்டுக்கு. என்ன பெரிய ஆளு என்ன சின்ன ஆளு? ஏன் நீ இப்ப பேசுவ? நீ எப்ப பிறந்த பையன்? நான் பார்த்து பிறந்து வளர்ந்த பையன் நீ வந்து பேசுவ, நான் கேட்டுட்டு இருப்பேனா? நீ கொள்ளையில விட்டு மேய்ச்சிட்டு போ. கொள்ளைக்காரன் நானே இவ்வளவு பொறுமையா பேசுறேன், நீ அம்மா வாய் பேசுற. வாய் பேசானா நீ அப்படி சேனாட்ட போட்டு நீ துரத்துற, நீ அடிப்ப, நான் வாய் பேசாத இருப்பேனா? டெய்லி விட்டு நீ ஆடை மேய்க்கிற. 2000 நஷ்டம் எடுத்து வச்சு கொடுத்துட்டு போ, எல்லாம் ஒரு ஆட்டை கொடுத்துட்டு போ. ஒரு இளைய தினத்துக்கு ஒரு ஆடு கொடுக்க சொல்லி எந்த பஞ்சாயத்து தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல அந்த நாயம் சொல்லு? ஒரு இளைய தினத்துக்கு 2000 ஆகுதா? ஒரு விவசாயமா கஷ்டப்படுறான். விவசாயம் தான் கஷ்டப்படுறோம். நாங்க விவசாயம் பண்ணல, நாங்க நாங்களும் விவசாய தொழில் தான் பண்றோம். டெய்லி ஆட்டை விட்டு மேய்ச்சிட்டு போறக்கா நீ? எனக்கு ஆடு மேய்க்க எங்க நேரம்? என் கொள்ளையில உள்ள வேலை என்ன செய்யவே எனக்கு நேரம் இல்ல. நான் இன்னைக்குதான் செத்தனா இந்த ஆட்டை விட்டு வந்து விட்டான். அது ஒரு இலையதான் வந்து கடிச்சது. அதுக்கு நீ அம்மா ஆலமட்டம் கழுத்திட்டு வரி அடிக்கிறதுக்கு. என்ன ஆலமட்டம் கழுவிலாம் தூக்கிட்டு வரல, நான் ஓட்டி விட தான் வந்தேன். நீ ஆட்டை டெய்லியும் விட்டு மேய்க்கிறேன், என் கண்ணு எல்லாம் போயிட்டு. கத்திரியா 1 கிலோ கத்திரியா கூட பறிக்கும்லக்கா? எல்லாம் கடிச்சு தூக்கி. நீ கத்திரியா கொண்டு வைக்கிறதுக்கு என்ன பண்ண சொல்ற? அதுக்கு ஆட்டை அடிக்க வருவியா? அதுக்கு ஆட்டை அடிக்க வருவியா? ஆட்டா எதுக்கு அத்தவிர கழுத்திட்டு வந்து அடிக்கிறதுக்கு? ஓட்டி விட தான் வருவான். ஒரு கொள்ளைக்காரன் வந்து ஓட்டிட்டு தான் வருவான், அடிக்கலாம் வரமாட்டான் ஆட்டை. நீ அப்படியே அசால்ட்டா ஹலோ போன் பேசிட்டு இருக்க. நான் எங்கடா போன் பேசணும் தண்ணி கண்டேன். நான் போன் பேசணுங்கிற நான் லவ் பண்ணிட்டா தெரியுறேன். நீ ஒன்னாட்ட லவ் பண்ணிட்டா தெரியும். போன் பேசிட்டு இருக்கு. போன் கம்பெனி கால் வந்து எடுத்து ஆளோன்னா கட் பண்ணிட்டான். அவ்வளவுதான். போன பேசிட்டு ஆட்டை விடுற எல்லா கத்திரிகளையும் தின்னுட்டு என் கத்திரிகள். ஆமா எல்லா கத்திரியும் தின்னுட்டு இருக்கிறது 3 ஆடு வந்தது. ஒரு ஆடு தான் அடியா வச்சது. இங்க அரகாணி கத்திரி தின்னுட்டு 3 ஆடு வச்சிருக்கியா? 40-50 ஆடு வச்சுட்டு அங்க. ஆமா ஆமா 40-50 ஆடு. உன் காலு மண்ணை அள்ளி தாண்டா சுத்தி போடணும் ஆட்டுக்கு. ஒரு பட்டி ஆடு இருந்தது. 3 ஆடு தான் இருக்கு. பட்டி ஆடு இதுதான் உன்கிட்ட எல்லாம் பேசி மீற முடியாதுக்கா.
ஒண்ணு 2000 ரூபாய் பணம் கொடு, இல்ல ஒரு ஆட்டை பிடிச்சி நான் கட்டிட்டு போறேன். ஏலே ஆட்டு மேல கைய வச்சா மரியாதை கட்டுக்கணும். நீ போ. என்ன மேல கை வைக்கிறேன்? ஏங்க மேல கை வச்ச ஆட்டை பிடிக்க போனா நான் மேல கை வச்சு தான் பேசுவேன். நாளைக்கு 5 பேர் ஆச்சு வருவோம், பஞ்சாயத்து வைக்கணும். போய் ஆயிச்சா நீ 10 பேரா நானும் ஆயிச்சா, நானும் ஆயிச்சாரா 5 பேர் ஆயிச்சா, நான் ஆயிச்சாரா நீ ஆயிச்சா. போ மரியாதை உள்ள பஞ்சாயத்து வச்சுக்கோ. நீ பணம் கொடுத்துட்டா பணம் கொடுப்போம் வா. ஆட்டை நீ மருந்து அடிச்ச காசு, ஏர் ஓட்டின காசு எல்லாத்தையும் இந்த ஒரு இலைய தின்னத்துக்கு என்கிட்ட வசூல் பண்ணலான்னு பாக்குறியா? ஆயிச்சா இந்த நாயத்தை ஒரு இலை தின்னு, அம்மா இலை தின்னு ஒரு இலை தின்னு. அங்க என்ன அடிக்க வரியாடா? அடிக்க வரியா? பொம்பளை வந்து ஜெயிச்சுலாம் ஜெயிச்சுட்டேன். இந்த மாரி பேசி பேசி எல்லாருக்குள்ள ஆட்டு விட்டு மேய்ச்சிட்டு விட்டு மேய்ச்சிட்டு தான் கிடக்குறான். அடுத்து என் கொள்ளையில விட்டு மேய்க்கலாம். ஆமா ஆட்டு மேல கை வச்சா என்ன நடக்கும்னு தெரியாது. என்ன நடக்கும்? ஒரு ஆட்டை பிடிச்சி கட்டி ஆட்டு மேல கை வச்சா என்ன நடக்கும்னு தெரியாது. 2000 ரூபாய் பணம் விட ஒரு ஆட்டை, நீ ஆட்டெல்லாம் கொள்ளையில இருந்து வெளியே எடுத்துட்டு போக முடியாது. போக பாப்போம். போய் யாரும் ஓட்டிட்டுலாம் போக முடியாது. ஒரு ஆட்டை கூட 2000 காசு. நீ போய் யாரும் நல்லா ஒரு ஆட்டை கூட 2000 காசு. நீ போய் யாரும் நல்லா ஆச்சா, நானும் ஆச்சாராம் பஞ்சாயத்து. நீ எல்லாம் பெரிய அண்டி விட்டு போதா அர்ச்சந்திரமாமா சுத்தம் சூரியனை பத்து கும்பிட்டாலும் மக்கா நாள் பத்த மருமகளோட பண்ணலாம். நீ ஒரு அண்டி விட்டு கொள்ளைக்கு போன கொண்டெல்லாம் யாருக்கா பேசுவா? நான் நாளைக்கு மாதிரி என்ன மிருகமா? அப்புறம் மிருகமேல தானே நீ கத்துற. மனுஷன் பேசணும். ஒரு ஆட்டு குட்டி வந்ததுக்கு உம்மாம்பாடு படுத்தி வைக்கிற. யார் உம்மாம்பாடு படுத்து? வாயில எனக்கு 2000 பணத்தை எடுத்து வை, நான் ஆட்டை கொடுத்துருப்போம். அதான் கொடுக்க முடியாது, பணமும் கொடுக்க முடியாது. என்ன வேணுமோ பண்ணிக்க. நாளைக்கு நான் பஞ்சாயத்து ஒப்பு மாரியவங்கள வந்துடணும். சரி வை வைடா வச்சுக்க. நீ பெரிய ஆளுதான். ஆட்டை விட்டு மேய்ச்சிட்டு போவா நீ. நான் ஆடு வளர்த்து வச்சிருப்பான் வருஷ கணக்கா. நீ நோகாத ஒரு இலைய தினத்துக்கு ஆடு வாங்கிக்கலான்னு பாத்து பெரிய அண்டி விடு போதா பேசும் பேசும் நாலு மாற எவ்வளவு பேசும். நானும் பேசிக்கிறேன். ஏப்பா வாயால நீ ஜெயிச்சு விடுவ. நீ என்ன மரியாதை என்ன மரியாதை நீ நல்லா எகிறியா? பேசுவேன் அங்கதான் அங்க பேசுறாங்க. ஏன் பஞ்சாயத்து 4 பேருக்கு பணம் கொடுத்து ஜால்ரா கூட்டு ஒரு 10 பேரை. நான் ஆமா நான் பெரிய கோடீஸ்வரி பணம் கொடுத்து உனக்கு சாடுறாங்க. உனக்கு ஒரு பாட்டில் சாராயத்துக்கு வருவோம் பஞ்சாயத்துக்கு. ஒரு பாட்டில் சாராயத்துக்கு வருவோம் எனக்கு பஞ்சாயத்து. நீ போ. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.